ஹலோ வணக்கம் அனைவருக்கும் கைஸ். எக்ஸாமுக்கு ஒரு ஷெட்யூல், ஒரு பிளான், ஒரு ஸ்டடி டேபிள் மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா எஸ்பிபிஓ வந்துட்டு நமக்கு வரக்கூடிய ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எஸ்பிபிஓ இருக்கும். வேகன்சி எவ்வளோ, நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும், நம்ம எழுதுவோமா வேண்டாமா, அதெல்லாம் செகண்டரி. சரியா? மெயின்ஸ் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, இதெல்லாம் செகண்டரி. ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு 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 பிளான் நீங்கள் போடுறீங்க. ஒரு எக்ஸாமுக்கு ஒரு பிளான் போடுறீங்க, ஒரு 90 days பிளான் போட்டிங்கன்னா அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். சரியா? ஸோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். 22 ஆகஸ்ட் ஒரு 90 daysக்கு இதை ரெடி பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம் இருக்கு, மெயின்ஸ் இருக்கு, எல்லாத்துக்குமே ஒரு ஷெட்யூல் எப்படி போடணும், ஒரு ஐடியா கொடுக்கறதுக்கான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிடிஎஃப் தான் இருக்குது, ஒரு கிளாஸ் தான் இது. ஸோ இது உங்களுக்கு ஒரு ஷெட்யூலுக்கான ஒரு ப்ராப்பர் ஐடியா கொடுக்கும். எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் டீச் பண்ணும். இப்போது நாங்கள் நிறைய பிளான் பண்ணோம், ஷெட்யூல் மட்டும் போடாமல் கண்டென்ட்டு கொடுத்து எவ்ரிடே நம்ம படிக்க வைக்கலான்ட்டு. பட் இப்போதைக்கு நம்மளுக்கு அந்த ரிசோர்ஸஸ் இல்லை. ஐபிபிஎஸ் பிஓக்கோ ஐபிபிஎஸ் கிளர்க்கோ கண்டிப்பாக அப்படி பண்ணுவோம். பட் இது ஜஸ்ட் ஒரு ஷெட்யூல் தான், ஒரு ஐடியா கொடுக்கும். நீங்கள் ரிப்பீட்டராக இருந்தீங்க, 4 மெயின்ஸ் எழுதிட்டீங்க, 4-5 மெயின்ஸ்லாம் எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு தெளிவான ஒரு ஐடியாலஜி கொடுக்கும். இல்லை நான் இப்போ தான் ப்ரிலிம்ஸே எழுதிட்டு இருக்கேன், இந்த வருஷம் மெயின்ஸ் எழுதிடுவேன் அப்படின்னாலும் உங்களுக்கு கிளியராக ஐடியா கொடுக்கும், தெளிவான ஒரு ஐடியா கிடைக்கும். சரியா? ஸோ இந்த 90 days ப்ரிப்பரேஷன் ஒரு ஷெட்யூல் நீங்கள் போடுறீங்கன்னா, இப்போ நான் படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன பண்ணுவேனோ அதெல்லாம் சொல்லியிருக்கேன். சரியா? நான் படிக்கிறேன் அப்படின்னா நான் இப்படி தான் படிப்பேன். என்னுடைய பிளான் எப்படி இருக்குன்னா, ஷெட்யூல் வந்துட்டு இட் இஸ் ஃபார் 28 செஷன்ஸ். ஒரு வாரம், 1 week கிடையாது, நீங்கள் எப்போவுமே ஒரு வாரம் கிடையாது, 28 செஷன்ஸ். சரியா? 28 செஷன் தான் ஒரு வாரத்துக்கு. ஒரு செஷனு பார்த்தீங்க அப்படின்னா 3 மணி நேரம் இல்லை, 4 hours. ஸோ 28 × 4 112 4 hours. ஒரு செஷன் 4 hours. இந்த 4 hoursக்குள்ளே நான் 2 hours ப்ராப்பராக படிக்கணும். இதுதான் என் பிளானாக இருக்கும். அதாவது காலையில் 6 to 10, 10 to 2, 2 to 6, 6 to 10. சரியா? என் நாளை இப்படி நாளாக பிரிச்சுடுவேன். எனக்கு இப்படி தான், நான் இப்படி தான் பண்ணுறது. நான் வந்துட்டு ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி, ஆஃபீஸ் போயிட்டு காலையில், அப்புறம் லஞ்சுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இதே மாதிரி தான் பிரிச்சிருக்கேன். இதில் எல்லா இதுலேயும் 2 hours படிச்சிங்கன்னா போதும். 2 hours படிச்சிங்கன்னா போதும். பாருங்கள், ஷெட்யூல் போட்டு படித்தா செம்மையாக படிக்கலாம், சூப்பராக படிக்கலாம். இப்போ ஒரு வாரத்துக்கு 28 செஷன் இருக்கும். ஒரு நாளைக்கு 4னா 7 நாளைக்கு 28. இதில் 25 செஷன்ஸ் ப்ராப்பராக படித்தா போதும். 25 செஷன்ஸ் பிரேக் எடுத்து நல்லா கேப் விட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு சூப்பராக படிக்கலாம். ஆனால் தெளிவான ஒரு ஷெட்யூல் போட்டு எதை முடிச்சிருக்கோம், எது இன்னும் முடிக்கணும், எல்லாத்தையும் பார்த்து பண்ணணும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஐடியா கொடுத்துட்டு எப்பயுமே ஒரு ரிவிஷன் டே வைக்கணும். நீங்கள் அதை பண்ண மாட்டீங்க, நிறைய பேர் அதை விட்டுறீங்க. ஷெட்யூலை சாதாரணமாக எடுக்காதீங்க, ஒரு ரிவிஷன் டே கண்டிப்பாக போடுங்க. ரிவிஷனுக்கு நம்ம தனி கலர் அடிச்சிருப்போம். ரிவிஷனோ அந்த வாரத்துக்கான பெண்டிங்கோ அதை வந்து சண்டே வச்சுக்கிறது நல்லது. சாட்டர்டே எப்பயுமே டெஸ்ட் எடுத்துருங்க. எக்ஸாம் வருது அப்படின்னா நம்ம ஷெட்யூல் ஆப்வியஸாக மாறும். பட் எக்ஸாம் இல்லை அப்படின்னா ஒரு வீக்குக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட்டு போட்டு பார்க்குறது பெஸ்ட். இனிமேலேருந்து ஒரு வீக்குக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட் ஒன்றே நீங்கள் புரிஞ்சுக்கணும். மெயின்ஸ் டெஸ்ட்டு போடும்போது பாஸ் பண்ணுவேன், நடுவில் எழுந்திப்பேன், தூங்கிட்டு வந்துட்டு ஒரு செக்ஷன் போட்டு தூங்கிட்டு வந்துட்டு அடுத்த செக்ஷன் போட்டு படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட்டு போடணும்னா டெஸ்ட்டு தயவு செஞ்சு போடாதீங்க. போட்டிங்கன்னா ஒழுங்காக தெளிவாக கிளியராக ப்ராப்பராக போடணும். இப்போ நம்ம டெஸ்ட் பேட்செல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் எடுப்போம், அதில் படிக்கிறவங்கன்ட்டு ஒரு குரூப் இருக்காங்க. அந்த குரூப் என்னன்னாலும் படிச்சுட்டு இருக்கும், என்ன நடந்தாலும் அந்த குரூப் படிச்சுட்டு இருக்கும். நம்ம டெஸ்ட் பேட்ச் நம்ம வெப்சைட்டில் இருக்குது, ஆஃபரில் தான் போயிட்டு இருக்குது, வேணா நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. பட் பை பண்ணிங்கன்னா அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். சரியா? ஸோ வீக்லி ஒரு மெயின்ஸ் ஃபுல் டெஸ்ட்டு போடணும். 25 மேலே ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கிலீஷுக்கு என்ன பண்ணணும், இது வந்துட்டு சிஏ, இது ரீசனிங், இது குவான்ஸ். சரியா? ஸோ எப்படி படிக்கணும், என்னென்ன படிக்கணும். இப்போ இது வந்துட்டு மோரல்லெஸ் வந்துட்டு இங்கிலீஷுக்கு வந்துட்டு நம்மளுடைய ஒரு எஸ்பிபிஓ அண்ட் எஸ்பிஐ கிளர்க்கு லெவல் எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். சரியா? ஸோ ஒரு செக்ஷனல் டெஸ்ட் போட்டு பார்த்து ஒரு கரெக்ஷன்,
வாரத்தில் ஒன்று. ஒரு ஃபுல் டெஸ்ட் சொல்லியிருக்கோம், ஒரு செக்ஷனல் டெஸ்ட் கரெக்ஷன். கிராமர் படிக்கிறீங்கன்னா கிராமர் படிக்கணும். ஆர்சி போட்டு பார்க்குறீங்களா, ஒரு 10 டெய்லி போட்டு பார்க்கணும். ஆர்சி சோர்சஸ் வந்துட்டு இதுக்கு நான் சொல்லலை. சோர்சஸ் நிறைய இருக்குது, நல்ல சோர்சஸ் நிறையா இருக்குது. சோர்சஸும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை. நான் ஒரு ஷெட்யூல் எப்படி இருக்குன்றதை மட்டும் தான் சொல்கிறேன். கரண்ட் அஃபேர்ஸ் ஏப்ரல்லேருந்து படிக்கணுமா, 2 நாளாக படிங்க. இன்றைக்கி இருக்கிறது படிங்க, போன மாதம் இருக்கிற 2 நாள், இன்றைக்கி இருக்கிறது போன மாதம் 2 நாள். இது டைம் ஆகுதா, ஒரு நாளாக படிங்க. லாஸ்ட் மந்த் நீங்கள் ஏப்ரல்லேருந்து கண்டிப்பாக படிக்கணுமா. ஏப்ரல்லேருந்து யூ கேன் நாட் காம்ப்ரமைஸ். மார்ச் கூட ஓகேன்னு வச்சுக்கிட்டாங்களா, பட் ஏப்ரலில் விடக்கூடாது. ஏப்ரல்லேருந்து கண்டிப்பாக படிக்கணும். அதுக்கு வேறு வழியே கிடையாது. நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படித்தே தான் ஆகணும். நான் கடைசி நேரத்தை படிச்சுக்கிடுவேன், லாஸ்ட்டாக படிச்சுக்கிடுவேன், தயவு செஞ்சு விடாதீங்க. டெய்லி படிங்க, ஈஸியாக வேலை முடிச்சிடும். நீ பாருங்கள், 5 நாள் நான் ஒரு ஷெட்யூல் போடுறேன், ஒரு கிராமர் கிளாஸ் பார்க்குறேன். ஒரு வாரத்துக்குள்ளே எனக்கு என்னெல்லாம் வருது பாருங்கள். ஒரு எடிட்டோரியல் சம்மரி எழுதிடுவேன், ஒகேபு படிச்சிடுவேன், கொஞ்சம் டெஸ்ட்டு போட்டு பார்த்துடுவேன், கிராமரும் பார்த்துக்கிடுவேன், ஒகேபு ரிவைஸும் பண்ணிடுவேன். அப்போ என்னென்ன பண்ணுறேன், நான் பண்ண வேண்டிய எடிட்டோரியல் சம்மரி ரீடிங் வேலையும் முடிச்சிடுறேன், கிராமரும் பார்த்துடுறேன், கூட சேர்ந்து ஒகேப்ஸும் கவர் பண்ணிடுறேன். ஒவ்வொரு வீக்கும் இதை கிராமர் வீடியோ எடுத்தேன்னா ஒரு டாபிக் எடுக்கேன், அந்த டாப்பிக்கை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க அது டெஸ்ட்டு போடுறேன். ஓகேப்பா, ஒரு வீடியோ ஒரு பிளேலிஸ்ட் எடுக்கணும், ஓகே பிளேலிஸ்ட் CWJல இருக்குது, நம்ம இந்த சேனலில் இருக்குது. ஓகே பிளேலிஸ்ட் எடுங்க, ஒரு வீடியோ பாருங்கள், அதை ரிவைஸ் பண்ணி நோட்ஸ் எடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ ரிவைஸ் பண்ணி நோட்ஸ். இப்படியே வரிசையாக போகலாம். இப்படியே ஸ்லோவாக ப்ராக்டிஸ் கிடைக்கும். பட் எல்லா நாளும் சம்மரி எழுதலைனாலும், எல்லா நாளும் லேட்டர் எழுதலைனாலும், வாரத்தில் 1 நாள் 2 நாள் கண்டிப்பாக எழுதணும். 100% எழுதணும். எழுதாமல் முடி விடவே கூடாது. சரியா? இப்போ அடுத்தது பாருங்கள், கரண்ட் அஃபேர்ஸ். இப்போ இந்த ஏப்ரல்லேருந்து போட்டிருக்கோமா, இங்கிட்டு அப்படியே ரீசனிங் வந்தீங்கன்னா ஒரு டாபிக் லீனியர் அரேஞ்ச்மெண்ட். இந்த லீனியர் அரேஞ்ச்மெண்ட் எடுத்தீங்க, எனக்கு லீனியர் வரும் சார், நல்லா தெரியும் சார் அப்படின்னு என்ன தெரியும் பண்ணுவீங்க, அந்த லீனியர் அரேஞ்ச்மெண்ட்டை ஒரு 2 மணி நேரம் உட்காந்து அதை மட்டும் யூடியூப்பில் அடிங்க. நான் இப்படி தான் படித்தேன், நான் கொஞ்ச நாள் பசில் தான் படித்தேன், கொஞ்சம் வேலைகள் இருந்ததுனால பசில் படித்தேன், நல்லா இருந்துச்சு. ஒரு டாபிக் நான் அடிப்பேன், அதில் வர எல்லா வீடியோவும் பார்ப்பேன், எல்லா வீடியோவும் சால்வ் பண்ணி பார்ப்பேன், சொல்லிக் கொடுக்குறது தெரியுதான்னு பார்ப்பேன், என்னால் ஏன் இப்படி யோசிக்க முடியலங்கிறத அனலைஸ் பண்ணுவேன். 2 மணி நேரம் ரொம்ப ஈஸியாக முடிச்சிடும், அந்த டாபிக் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு நாளும் போடுங்க, ஒவ்வொரு நாளும் ஒரு டாபிக் போடுங்க. ஸ்லோவாக அதில் ஸ்ட்ரென்த் பில்ட் ஆகிட்டே இருக்கும். எல்லா டாபிக் மிஸ்லினியஸ்க்குன்னு ஒரு நாள் ஒதுக்குங்க, மிஸ்லினியஸ் மொத்தத்துக்கு ஒரு நாள் ஒதுக்குங்க, பசில் டைப்ஸுக்கு ஒரு நாள் ஒதுக்குங்க. குவான்ஸுக்கு வரீங்களா, பேசிக்கான டிஐ டேபிள் அப்ளிகேஷன் பர்சன்டேஜ் ஃபுல்லாக நம்ம இவர் வீடியோ போட்டிருக்காரு, வேலுமணி, நல்லா கஷ்டமாக போட்டிருக்கேன். நான் பார்த்துட்டு இருந்தேன், கிளாஸ் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, நல்லா சேலஞ்சிங்காக. ஓகே, கொஞ்சம் இடிக்குது, சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் புரியுது. அதான் எப்படி இருக்குன்னா, ஒரு லெவல் கரெக்டாக இருக்குது. எனக்கு என்னாலையும் போட முடியல, ரொம்ப கஷ்டமாகவும் இல்லை, ஒரு பாதியில் போய் நின்றுது. அப்போ அவர் சொல்லி கொடுத்தோன்னே டக்குன்னு ஆயிடுது. அந்த இடம் தான் எனக்கு இம்ப்ரூவ் ஆகிற இடம். இங்கே பாருங்கள், இப்போ பர்சன்டேஜ் அப்ளிகேஷனில் பார்க்கணும்னா இங்கேயும் அதே இது பாருங்கள். ஒரு நாளைக்கு 555 வச்சுருக்கீங்களா, ஃபுல்லாக ஸ்பீட் ப்ராக்டிஸ், ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பீட் ப்ராக்டிஸ், எல்லாத்துக்கும் 2 ஹவர்ஸுங்க. 2 ஹவர்ஸ் ரொம்ப ஈஸிங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாதுங்க, ரொம்ப கஷ்டப்படலாம் கிடையாது. எல்லாத்துக்கும் 2 மணி நேரம் பேசிக்காக போடுங்க, முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. இன்றைக்கி இங்கிலீஷ்க்கு 2.5 மணி நேரம் படித்தேன்னா நாளைக்கு 1.5 மணி நேரம், இன்றைக்கி ரீசனிங் படிக்கணும் போல இருக்கா, அதுக்கு ஒரு 3 மணி நேரம் படிச்சேன்னா நாளைக்கு 1 மணி நேரம் தான் படிப்பேன், அந்த இன்னொரு 1 மணி நேரத்தை இங்கே காம்பன்சேட் பண்ணிப்பேன். அப்படி படிங்க. தயவு செஞ்சு ஒரு ஏரியாவை மட்டும் பிடிச்சிட்டு இன்னொரு ஏரியா அப்படியே விட்டுறீங்க. அதாவது ஒரு ஏரியாவை இம்ப்ரூவ் பண்ணலாமா, ஒரு ஏரியா இம்ப்ரூவ் பண்ணலாம், தப்பே கிடையாது. இங்கிலீஷ் தான் இம்ப்ரூவ் பண்ண போகிறேன், இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணலாம். இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணும்போது குவான்சிசிங் டச்சில் இருக்கணும், டச்சில் இருக்கணும். டச்சில் இருக்கணும்னா என்னது, ஒரு பேசிக்காக ஒரு டாபிக் ஒரு மணி நேரம், ஒரு மணி நேரம் இங்கிலீஷ் நான் இம்ப்ரூவ் பண்ண போகிறேன்னு இறங்கிடுவானுங்க. என்ன நடக்கும் தெரியுமா, குவான்சிங் ரீசனிங் தொடவே மாட்டானுங்க. ஏன்னா அவன் 6 மணி நேரம் தான் படிச்சே பழகிருப்பாங்க. இங்கிலீஷ் 4 மணி நேரம் ஹோம்ஒர்க் கொடுத்துரும், கரண்ட் அஃபேர்ஸ் படிப்பான் 2 மணி நேரம், குவான்சிசிங் தொற்றுக்கவே மாட்டான். ஒரு 10 நாளைக்கு அப்புறம் அவனுக்கே பயம் வந்துடும், ஐயோ நம்ம இங்கிலீஷ் படிக்கிறோங்கிற பேரில் குவான்சிசிங் விட்டுருவோங்கிற பயத்தில் டக்குன்னு என்ன பண்ணிடுவான், திரும்பி குவான்சிசிங்க்கு அதுக்கு 1.5 மணி நேரம், இதுக்கு 1.5 மணி நேரம், இங்கிலீஷ்க்கு 1.5 மணி நேரம், அப்படி தாவிடுவான். அப்படி பண்ணக்கூடாது, இது தப்பு. நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டீங்க, இங்கிலீஷை ஸ்ட்ராங் பண்ண எடுத்துக்கிட்டிங்கன்னா குவான்சிசிங் டச்சில் இருக்கணும். டச்சில் இல்லைன்னா மிஸ் ஆகி போயிடும். டச்சில் இருக்கணும், டச்சிலே எல்லாம் விடக்கூடாது. சரி, நெக்ஸ்ட் வீக் சேம் ஸ்டோரி, ஒரு கிராமர் வீடியோ, அந்த கிராமர் ப்ராக்டிஸு, ஒரு செக்ஷனல் டெஸ்ட் எடுக்கிறேன், ஆர்சி போடுறேன், எடிட்டோரியலும் சம்மரி எழுதுகிறேன், ஓகே வீடியோ ப்ளஸ் க்ளோஸ் டெஸ்ட்டு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அங்கே இப்போ எப்படி பேரா கம்ப்ளீஷன் ட்ரை பண்ணுறேன்,
பேரா கம்ப்ளீஷன் ட்ரை பண்ணுறேன், ஒரு டைப் ஆஃப் டெஸ்ட்டு. இங்கே க்ளோஸ் டெஸ்ட்டு ட்ரை பண்ணுறேன். இங்கே பாருங்கள், சாட்டர்டே பாருங்கள், ஃபுல் டெஸ்ட்டு கரெக்ஷன் ரிவிஷன். இது ஃபுல் டெஸ்ட் கரெக்ஷன், ஃபுல் டெஸ்ட் கரெக்ஷன், அவ்வளோதான். ஏதாவது வேலையை விட்டனா சண்டே ஓகே ரிவிஷன் பண்ணணுமா சண்டே. இப்படி வீக்காக பிரிங்க. இது ஒரு ஒரு மேலோட்டமாக அப்படியே பாருங்களேன். இது நான் கொண்டு வரும்போது எப்படி மேலோட்டம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வீக் பர்சன்டேஜ் முடிச்சிட்டேன்னா செகண்ட் வீக் ஆவரேஜில் கேஸ்லெட்டு. இவன் கேஸ்லெட்னு ஒன்று தனியாக கிடையாது, இதுக்குள்ளே கேஸ்லெட் பார்க்கணும். டிஐ கேஸ்லெட் பர்சன்டேஜ்லேயே கேஸ்லெட் இருக்கா, அந்த அப்ளிகேஷன் சம்லேயே கேஸ்லெட் இருக்கா, 1 வீக் ஃபுல்லாக அதை போடணும். சரி, இது ரெடி பண்ணதே நம்ம டீமில் இருக்கிற IBPS PO கிளியர் பண்ண கேண்டிடேட் தான். ஸோ அவங்க படித்ததை வச்சு அவங்க எப்படி படிக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, அதை வச்சு ரெடி பண்ணிங்க பாருங்கள். ஒரு வாரத்தில் ஒரு கிரிட்டிக்கல் ரீசன், இந்த கிரிட்டிக்கல் ரீசன் நான் சொல்லித்தரேன். ஒரு நம்ம வீடியோ எடுங்க, ஸ்டேட்மெண்ட் அசம்ஷன் வீடியோ எடுங்க, உட்காந்து பாருங்கள், ஐடியா தான் கிடைக்கும். நம்மளுக்கு 1 மணி நேரத்தில் ஃபுல்லாக கிளியர் ஆயிருந்தா அப்படிலாம் அதெல்லாம் மேஜிக் அப்படி நடக்காது, ஸ்லோவாக தான் நடக்கும். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு, ட்ரையாங்கிள் அரேஞ்ச்மெண்ட்டு, பென்டகன் சீட்டிங், ஹெக்ஸகன் சீட்டிங், ஆக்டகன் எல்லாம் ஒவ்வொரு நாள் போடுங்க, அழகாக இம்ப்ரூவ் ஆகும் பாருங்கள். இதை பார்த்தாலே நம்மளுக்கு ஓகே, ஆமாம் இப்படி பண்ணலாம்ல, ஆமாம் இது செய்யலாம்லங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு வரணும். இது 3rd வீக். எல்லா வீக்குக்கும் சேம் ஸ்டோரி. எல்லா வீக்கும் இப்போ நம்ம டெஸ்ட் பேஸ்ட பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வீக்லி டெஸ்ட் இருக்கு, எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வீக்லி டெஸ்ட் இருக்கு, எல்லாத்துக்கும் டெய்லி டெஸ்ட் இருக்கு, எல்லாத்துக்கும் மந்த்லி டெஸ்ட் இருக்கு. நாங்கள் ஒரு மாதம் முன்னாடி ஒரு 20 பேரை ஃபாலோ பண்ணுறதுலேருந்து தூக்கிட்டோம். எதுக்குன்னா ஃபோன் அடிக்கணும், நம்ம மென்டர் போட்டு ஃபோன் அடித்தோம்னா நிறைய பேர் என்னது கட் பண்ணுறது, ஓடுறது. நம்மளோட ஓடுறானு படிக்க சொன்னா ஓடுறானுங்க, டெஸ்ட் பேச்சை வாங்கி வச்சிருக்கானுங்க, படிக்க சொன்னா ஓடுறாங்க. இல்லை சார் பரவாயில்ல, இல்லை சார் நான் இந்த லீவு, நான் இதுக்கு லீவு, எனக்கு இந்த பிரச்சனை, நான் 1 வாரம் படிக்கலை, 10 நாள் படிக்கலை. இப்படி ஒரு பெரிய குரூப் இருக்குது. ஆனால் ஒரு சின்ன குரூப் என்ன தெரியுமில்ல, ஃபுல்லாக படிச்சுட்டு இருக்கும், எல்லா டெஸ்ட்டையும் போடும். இன்னைக்கு காலையில் நம்ம வீக்லி டெஸ்ட் போட்டோன்னு வச்சுக்கிடுங்களேன், சாயங்காலத்துக்குள்ள 400-500 பேர் போட்டுருவோம். வீக்லி டெஸ்ட் போட்டோம்னா சாயங்காலத்துக்குள்ள அவ்வளோ பேர் போட்டுருவான். இங்கே பாருங்க, இதுதான் டெஸ்ட் பேச்சு. எத்தனை நாள் முடிச்சிருக்குன்னு மட்டும் பாருங்க. இது எல்லாத்துக்குமே வந்துட்டு இது சேஞ்ச் பண்ணணும், சேஞ்ச் பண்ணாமல் வச்சுருக்காங்க. இது ஒகேபுலரி எடிட்டோரியல்னா அது எந்த செட்டு என்ன அப்படிங்கிறத அவங்க இந்த வீக்லி டெஸ்ட் 1, 2, 3 வரிசையாக இருக்கா, வரிசையாக பண்ணிக்கிட்டே இருப்போம். 71 வரைக்கும் வந்துருக்கு. 71ல் நம்ம டீச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுக்கான குவிஸ் இருக்கும், அதுக்கான டெஸ்ட் இருக்கும். இப்படி இங்கிலீஷ்க்கு மட்டும் இல்லை, எல்லா சப்ஜெக்டும் மொத்தமாக சேர்த்துருக்கும். மந்த்லி டெஸ்ட் இருக்குமோ, மந்த்லி டெஸ்ட் எங்கே, இந்த ரிவிஷன் டெஸ்ட் வச்சுருக்கோம். வீக்லி டெஸ்ட்டு, மந்த்லி டெஸ்ட் இந்த மார்ச்சுக்கு வச்சோம், ஏப்ரலுக்கு வச்சோம், நடுவில் கடந்தா இருக்குது மந்த்லி டெஸ்ட்டு மார்ச். மந்த்லி டெஸ்ட்டு நான் நல்ல பெரிய குவிஸாக ரெடி பண்ணிடுவேன். அந்த மாதம் ஃபுல்லாக படித்தது குவிஸாக ரெடி பண்ணிடுவோம். நல்லா இருக்குது. மந்த்லி டெஸ்ட் பாருங்கள், 40 நிமிஷம், 50 கொஸ்டின். எடிட்டோரியல் இது வேறு ஒன்றும் கிடையாது, இது நான் சொல்லி கொடுத்த எடிட்டோரியல். இது என்ன நினைக்கிங்க, படித்த ஓகே அப்படி. இப்போ இப்படி ஏதாவது ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் இதில் தான் பண்ணணும்னு இல்லை, ஏதாவது ஒன்றும் இல்லை நீங்கள் பண்ணுங்கள். ஒரு ஐடியாவோட ட்ராவல் ஆகுங்க. சும்மா ஏதோ ரேண்டமாக படித்தோன்னு படிக்காதீங்க. ஒரு சிலபஸ் போட்டு இப்படி போட்டு உங்களுக்கு காமிக்கிறதுக்கு ரீசனே அதுதான். இல்லை புதுசாக ஒவ்வொரு மந்த்லேயும் புதுசான்னு எதுவும் ஒவ்வொன்றிலையும் புதுசாக இது இல்லைங்க. யூ டூ த சிம்பிள் திங்ஸ் கரெக்ட்லி. மேஜிக்கோ பயங்கரமாவோ பிரம்மாண்டமோ 16 மணி நேரம் படிக்கிறதோ கிடையாது. சிம்பிள் திங்ஸை கரெக்டாக செய்யணும். சிம்பிளான விஷயங்கள் வார இவங்க பாருங்க. மே முடிச்சிட்டோமா, மே ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுங்க, ஜூன் ஃபுல்லாக ரிவைஸ். சும்மா ஏதோ வந்தோம் போனோன்ட்டு அப்படியே இருந்துக்கூடாது. இப்போ இப்படியே லைட்டாக படிச்சுக்கிட்டே இருந்தால் சடனாக பார்த்தா பரிச்சு வந்துடும். ஆகஸ்ட்டில் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்துடும். ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வருதுன்னு என்னது, அதுக்கு முன்னாடி அப்பப்போ ப்ரிலிம்ஸ் டாபிக் டெஸ்ட்டு போட்டுக்கிட்டே இருக்கணும். கடைசி 2 நாள் ஃபுல்லாக டெஸ்ட்டு தான். அதுக்கு முன்னாடி நான் டெஸ்ட்டு போட்டுக்கிட்டே தான் இருக்கேன், வார டெஸ்ட்டு போட்டுக்கிட்டே தான் இருக்கேன், வார ரிவைஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். வீக்கெண்டு ஃபுல்லாக, சண்டே ஃபுல்லாக பெண்டிங் ஒர்க்குக்கு வச்சுருக்கேன், ரிவிஷன் ஒர்க்குக்கு வச்சுருக்கேன், சாட்டர்டே டெஸ்ட்டுக்கு வச்சுருக்கேன். மீதி 5 நாள் நான் படிக்கிறேன்.
இவ்வளோ நாள் எப்படி இருந்தீங்கன்றதை விட்டுருங்க. இனிமேல் ஒரு விரட்டிடலாம், பிடிச்சிடலாமா, அழுத்தினோம்னா பிடிச்சிடலாம். ஆகஸ்ட் தானே, 90 days இருக்கு. இதுக்கப்புறம் ஃபுல்லாக மெயின்ஸு, இதுக்கப்புறம் ப்ரிலிம்ஸ் கிடையாது. பெண்டிங் சிஏ 2 நாள் விட்ட பெண்டிங் சிஏ. மெயின்ஸில் என்னென்ன முடிக்கணும், மெயின்ஸ் கடைசி வந்துடுச்சு, மெயின்ஸ்லாம் நெருக்கிடுச்சு அப்படின்னா கடைசியில் ஃபுல் டெஸ்ட்டு கரெக்ஷன் தான், வேறு எதுவுமே கிடையாது. ஃபுல் டெஸ்ட்டு கரெக்ஷன், தப்புடுற இடத்துல சரி பண்ணுறோம், சூப்பராக பண்ணுறோம். சரியா? ஸோ இது ஒரு ஐடியா கொடுத்துருக்கோம். இது எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதையும் நல்லா பார்த்துக்கிடுங்க. இதை நான் நம்மளுடைய இதில் அட்டாச் பண்ணுறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சு அட்டாச் பண்ணுறேன். சேம் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்லேயே இருக்கும். இதுக்கு எங்கள்கிட்ட நாங்கள் கண்டென்ட் கொடுக்கல, நல்லா புரிஞ்சுக்கிடணும். சரியா? இதுக்கு எல்லா சப்ஜெக்ட் கண்டென்ட் கொடுக்கல. இதெல்லாம் டெஸ்ட் பேட்சில் சைட் பை சைடு போய்கிட்டே தான் இருக்குது. எல்லாமே நடந்துக்கிட்டே தான் இருக்கும். SBP ஓடுனா நாங்கள் கண்டிப்பாக ப்ரிலிம்ஸுக்கு மினிமம் 5 டெஸ்ட்டு கரெக்ஷன் கொடுத்துருவோம். 2 டெஸ்ட்டு போட்டிருக்கோம். பட் மினிமம் ப்ரிலிம்ஸுக்குன்னு இருக்கிற டெஸ்ட்டு, இது வீக்கெண்டு டெஸ்ட்டு கிடையாது, இது மந்தில் வைக்கிற டெஸ்ட்டு கிடையாது, டெய்லி வைக்கிற டெஸ்ட்டு கிடையாது. அதெல்லாம் தாண்டி டெஸ்ட்டு வச்சு ரெடி பண்ணி உங்களை செக் பண்ணி மார்க்கு எவாலுவேட் பண்ணி தான் நம்ம அனுப்பி விடுவோம். சரியா? ஸோ வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, டாட்டா, பை.